குருபியோ நமக. அஷ்டோவிருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருசக யோகம். ருசக யோகம் அப்படின்னா வாழ்க்கையை ருசியாக மாற்றும் ருசக யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒருவரது சுய ஜாதகத்துல லக்னம் அல்லது ராசிக்கு 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், மங்களன், குஜன் எல்லாமே சொல்லலாம். செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் அவர்களுக்கு ருசக யோகம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இந்த ருசக யோகம் அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா மங்களகாரகன் செவ்வாய் பாவகிரகமா இருந்தாலும் அது அரைப்பாவர் அப்படிங்கிற விஷயத்துலதான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த மங்களகாரங்களோட ஒரு தயவு இல்லைன்னா நம்ம வீட்டுல திருமணங்கள், வீடு, மனை, வாகனம் இதெல்லாமே எதுவுமே நமக்கு செட் ஆகாது. நம்ம அதே போல ஒரு பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா பூ பெய்தல், கணவனை அமைச்சு கொடுக்கிற இடம் எல்லாமே இந்த மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம் ஆகும். இந்த யோகம் சின்ன வயசுல வருது அப்படின்னாவே இளமையும் அழகும் அவங்க கிட்ட இருக்கும். யாருக்கு இந்த யோகம் செயல்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த யோகங்கள் சரலக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம், ஸ்திர லக்னங்கள் ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த 8 லக்னங்களுக்கு மட்டும்தான் ருசக யோகம் செயல்படும். மூல லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த லக்னங்களுக்கு இந்த யோகங்கள் செயல்படாது. இந்த மாதிரி ஒரு அமைப்பும் அவங்களுக்கு வராது. உபய லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ருசக யோகம் அப்படிங்கிறது கிடையாது. சரி, இப்ப ருசக யோகம் இருந்தா என்ன பலன் வரும் அப்படின்னா, அவங்க அந்த பர்சன் இராணுவம், விளையாட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல ஹை லெவல். இப்ப ருசக யோகத்துலதான் நம்மளுடைய டெண்டுல்கரோட ஜாதகம்லாம் இருக்கு. ஸோ இப்ப டெண்டுல்கர் பத்தி எல்லாருக்குமே தெரியும் எந்த லெவல்ல விளையாட்டுல இருக்காருன்னு. இராணுவ தளபதிகள் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த ருசக யோகம் கண்டிப்பா செயல்பட்டிருக்கும். யாராவது ஜாதகம் இருந்தா செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா செயல்பட்டிருக்கும். மருத்துவமும் செவ்வாயோட காரகம் தான். மருத்துவ துறையிலையும் ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க, சர்ஜன்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் துறை, இதுல எல்லாத்துலயுமே ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ருசக யோகத்துல இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் லக்னத்தோட சம்பந்தப்படும் போது அந்த நபர் கோபக்காரரா இருப்பாங்க. முன்கோபத்துல பேசுவதும், அப்புறமா யோசனை பண்ணும்போது அவங்களுக்கு வருத்தம் ஏற்படும். ஐயோ, நம்ம தப்பு பண்ணி பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தமும் அவருக்குள்ளேயே வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். மேஷ லக்னத்துக்கு ருசக யோகம் அப்படிங்கும்போது லக்னத்திலேயே ஆட்சி ஆயிடுவாரு, 10ல உச்சம் ஆகிறார். அப்ப ருசயோகத்தை கொடுக்குது. ரிஷப லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகி ஆட்சி ஆகிறார், ஆட்சி பெற்று ருசயோகத்தை ஏற்படுத்துவார். 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் செவ்வாய் ஜீவனஸ்தானம் 10 லக்னம், குடும்பஸ்தானம் 2ஐயும் பார்வைக்கு பலகீனப்படுத்துவார் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஜீவனத்தை பார்த்து பலகீனப்படுத்துவார் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். கடகம் லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் லக்னத்துக்கு 10ல ஆட்சி பெற்று திக்பலம் அடைகிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உச்சம் ஆவார். இந்த 2 இடங்கள்ல எங்க இருந்தாலும் ருசயோகம் வரும். ஆனா தனித்து இருப்பதை விட சூரிய, சந்திர, குருவுடன் தொடர்பு அல்லது இணைவு, சேர்க்கை, பார்வையில இருப்பது செவ்வாய் இருப்பது நல்லது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சிம்ம லக்னத்துக்கு சிம்ம லக்னம் அந்த கடக லக்னத்துக்கு என்ன பலன் செய்யறாரோ அதே தான் செய்வார். ஏன்னு கேட்டீங்கன்னா 2 பேருக்குமே ராஜ யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தான். ஆனா சிம்மத்துக்கு பாதகாதிபதியாகவும் வருவார் செவ்வாய். 4க்கும் 9க்கும் அதிபதியாகவும் செவ்வாய் வருவாரு. 9ஆம் இடத்துல பலம் இல்லாம 4ஆம் இடத்துல பலம் பெறுவது ரொம்ப நலம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். கெடுபலன் 9ஆம் இடத்துல
பலன் பெற்றாருன்னா அது ரிஷக யோகத்துல வராது. ஏன்னா 4, 7, 10 இந்த இடங்கள் தான் ரிஷக யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். துலா லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உச்சம் பெறும், 7 ஆட்சி, மேஷம் 7 ஆட்சியில இருப்பார். அப்ப ரிஷக யோகம் அப்படிங்கறது சொல்லலாம். 7 ஆட்சி பெற்றா ரிஷப லக்னத்துக்கு சொன்னது போலதான் இந்த லக்னத்துக்கும் 10ஆம் இடம் 2ஆம் இடம் பார்வையால பார்ப்பார். 10ஆம் இடத்துல பார்ப்பதனால தொழில்ல கொஞ்சம் நல்ல முறையில அமைச்சு தருவார். பொருளாதாரம், வருமானம் இதெல்லாம் கிடைக்கும். 2ஆம் இடம் அப்படிங்கும்போது குடும்பஸ்தானத்தை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கும். விருச்சக லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சக லக்னத்துக்கு ரிஷகியாகும் அமைந்தால் ஜாதகர் விளையாட்டு துறையில இராணுவம், மருத்துவம் இதுல எல்லாத்துலயுமே சிறப்பு மிக்கவரா இருப்பார். மேச லக்னத்தை விட விருச்சக லக்னத்துக்கு சிற லக்னம் அப்படிங்கிறதுனால நிலையான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மையில இருப்பார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு ரிஷியோகம் அவசர புத்தி, பொறுமை இருக்காது, கடுமையான போக்குடையவர், அதிகாரியாக இருப்பார், மற்றவர்களுக்கு சிம்ம சப்பனமாக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா மகர லக்னம் அப்படிங்கும்போது லக்னத்துக்கு 4 அப்படிங்கும்போது மேஷத்தோட வீடு வருது. மேஷ வீடுங்கும்போது வேகம், விவேகம் நிறைந்த வீடு. அப்ப அங்கேயே செவ்வாய் ஆட்சி பெறுதல் இருந்தா அவங்க ஃபாஸ்ட், எல்லா விதத்துலயும் ஃபாஸ்டா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். நல்ல சொத்து, சுகம், வீடு, மனை, வாகனம் எல்லாமே அமைச்சு கொடுத்துருவார். கோபம் மட்டும் கொஞ்சம் இந்த பர்சன்ஸ் குறைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். கும்ப லக்னத்துக்கு ரிஷக யோகம் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது செவ்வாய் விருச்சகத்துல ஆட்சி அடைஞ்சா 10ஆம் இடத்துல ஆட்சி மற்றும் திக்பலம் 2ஐயும் படுறார். அப்ப ஆளுமை திறன் அவர்கிட்ட அதிகமா இருக்கும். ஆளுமை திறன் அதிகமா இருக்கும் அப்படிங்கும்போது செவ்வாயோட தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மருத்துவம், இராணுவம், விளையாட்டு இந்த மாதிரி ஒரு ஹை பொசிஷன்ஸ்ல அவரு உச்சத்தின் புகழின் உச்சத்தை அடைவார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் எல்லாத்துக்கும் அந்த வேகத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தான். அதனாலதான் உங்களுக்கு செவ்வாய் ஃபாஸ்டா 7 அப்படிங்கும்போது 4, 7 இந்த இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 4, 7, 10 இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தா ரிஷக யோகம்னு சொல்றோம். ஆனா 10ஆம் இடம் மட்டும் செவ்வாய் தோஷமா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. 4, 7ஐயும் செவ்வாய் தோஷமா நம்ம எடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிரந்தத்துல. அப்ப செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது இது கூட லிங்க் ஆனதுதான். என்னன்னா அந்த குழந்தைங்க வேகமும் விவேகமும் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. எது எடுத்தாலும் சாதிக்கிற திறன் அவங்க கிட்ட இருக்கும். பிளட்ல ஃபாஸ்ட் இருக்கும். அது அந்த மாதிரி செவ்வாய் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு ஹை ப்ரொஃபைல், ஹை சேலரியில இருக்காங்க. என்னோட அனுபவத்துல ஒரு 1000கணக்கான ஜாதகம் பார்த்ததில்ல. அதனால அது யோகமாவும் செயல்படும். திருமணம் அப்படிங்கும்போது மட்டும் பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பௌஸ நினைச்சிட்டா போதுமானது. இது ஒரு பெரிய அளவு தோஷம் கிடையாது. அந்த நம்மளோட பிளட்டை பேஸ் பண்ணி தான் இந்த செவ்வாய் தோஷத்தோட இணைப்பு அப்படிங்கிறது நம்ம கொண்டு வரோம். சயின்டிபிக்கா போகணும்னா பிளட்ல நமக்கு சேர்ந்து வரணும். 2 பேரோட ஆண் பெண் 2 பேரோட பிளட்டும் சேர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நம்ம பார்க்குறோம். இன்னொன்று செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பாடியோட ஹீட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதையும் மேட்ச் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி தோஷம் நம்ம மகரிஷிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது கிடையாது, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த செவ்வாய் 4, 7, 10 இருக்கக்கூடியது ரிஷக யோகம் அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் அனுபவிக்கலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.